Hello friends, welcome to Madhumita Vanitha channel. எனக்கு ஆக்சுவலாக ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஐ மெயினாக சொல்லணுன்னா இட்சிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அம்மா என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடலானாங்க. நான் ஒத்த காலில் நின்று நான் போனால் சானிட்டோரியம் மட்டும்தான் போவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு மூக்கு குத்திருந்தாங்க. மூக்கு குத்தினும்போது சானிட்டோரியமில் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் அதாவது இங்கே கோல்டு மூக்குத்தி போட்டிருந்தேன். இங்கே அப்படியே ஓப்பன் பண்ணி இது பண்ணி சர்ஜரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஐஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு 2 வாரமாக தூங்கல பாருங்கள். டார்க் சர்க்கிள்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் சரி ஏன் நம்ம போகக்கூடாது சானிட்டோரியம்னு நான் அடம் பிடித்தேன். அவங்க சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்க மாட்டாங்க, திருப்பி கொரோனா வருது அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சானிட்டோரியம் இப்போ சூப்பராக இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வயசானவங்க எல்லாத்துக்குமே இந்த காமனான ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட். ஸோ அந்த ஷீட்டை ஓபின்னு சொல்லி நம்ம பேர் சொல்லி, இல்லைனா இந்த டாக்டர் நேம் சொல்லி, அப்படி இல்லைனா இந்த டாக்டர் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி 12 o'clock போயிடணும். 12 o'clock க்ளோசிங் டைம். ஸோ நான் போயிட்டேன். ஒரு 10 o'clock கிட்டே கிளம்பி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் 10 o'clock கிட்டே கிளம்பி அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் போயிட்டேன். போனதுக்கப்புறமா நான் ஓபியில் நிற்கிறேன். ஓபியில் நின்று கிட்டத்தட்ட சீக்கிரம் போங்க க்ளோசிங் டைம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் போனதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. இப்போ ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. போனதும் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. அதாவது வெளியவே இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்றுன்னு 2 நர்சஸோ இல்லாதவங்க, ஆப்டோமாலஜிஸ்டான்னு தெரியல. ஸோ கோட் போட்டிருந்தாங்க, எல்லாம் இன்டர்ன்ஸாக செக் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம்னு. அப்புறம் ஒரு மேல் நர்ஸ் ஐ ட்ராப்ஸ் போட்டுருந்தேன். நான் கேட்டேன் ட்ராப்ஸ் எனக்கும் போடுங்க அப்படின்னும்போது, இல்லை மேடம் சொன்னால் தான் போடுவோன்னாங்க. யாரா அந்த மேடம்னு நானும் வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோடய நேம் வந்தது, கூப்பிட்டாங்க. நானும் போனதுக்கப்புறம் 2 சீனியர் டாக்டர்ஸு, சீனியராக இருந்தது, ஜஸ்ட் ஒயிட் கோட் போட்டிருந்தாங்க. ஸோ டாக்டர்ஸு. அதுக்கப்புறம் ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மெடிசன் வெளியே தான் விற்கும், நீங்கள் வாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, என்னால் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது, வெளியெல்லாம் போக முடியாது, ஏன்னா நான் அவ்வளோவா ட்ராவல் பண்ண மாட்டேன், ஏன்னா ஹோம் ஸ்டிக்கன் தானே, வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு எழுதி கொடுங்க, எதுனாலும் நான் இப்போவே ஐ செக்கப் பண்ணிக்கிறேன். நான் செக்கப்புக்கு தான் வந்தேன், மெடிசன்ஸ் கூட நான் வெளியே வாங்கிக்கிறேன் அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் வாங்க சொன்னாங்க. ஸோ சைன் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டுருந்தேன். ஸோ அவங்க கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த அது என்ன சம்திங், இது நம்ம ஆக்சுவலாக வெளியே சொல்லக்கூடாது, சும்மா நான் காட்டுறேன், கண் எரிச்சலுக்காக இதை கொடுத்தாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த கிளாஸை கேட்டாங்க. சரி கிளாஸை நான் கழட்டி கொடுத்ததும் உங்களுக்கு பவர் ஞாபகம் இருக்கா, எப்போ செக் பண்ணிங்க? நாங்கள் செக் பண்ணி 2 வருஷம் மேலே இருக்கோங்க, இந்த கிளாஸ் தான் போட்டுட்ருக்கேன் சொன்னதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணாங்க இந்த கிளாஸ் என்ன டைப்பு, இது என்ன பவர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா சம்திங் ஏதோ சயின்டிஃபிக் டேர்மில் கேட்டாங்க. தெரில அப்படின்னா இதே இவங்களுக்கு தெரில அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஹர்ட் ஆகலை. இருந்தாலும் இவ்வளோ டீட்டெயிலாக செக்கப் பண்ணுறாங்களா அப்படின்றது நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப டீட்டெயிலாக செக்கப் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பாலாம் வந்துருந்தது, குட்டி பையன் வந்துருந்தான். அவங்களெல்லாம் உட்கார வச்சு கண்ணு இது என்ன சொல்லுங்கள், இது என்ன அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா
ப்ரைவேட்டில் நம்ம போய் உட்காந்துருப்போம், அந்த டிவியோ என்னமோ போட்டு விட்ருவாங்க. போய் ஜஸ்ட்டு பார்ப்போம். பார்த்ததுக்கு ஒரு இப்படி தாடையில் இப்படி வச்சு இப்படி செக்கப் பண்ணுவாங்க. பண்ணதும் எழுதி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து மெயின் ஹெச்ஓடி மேம் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்தோம். ஸோ அவங்க கொடுத்த சீட் இது. ஸோ அவங்க கிட்டே நான் பேசினேன். இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பிஏ படிக்கும்போதே நான் பேசியிருக்கேன். ஸோ வந்து நான் உங்களை கொரோனா அப்போ தான் பார்த்தேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட 2 நிமிஷம் பேசினேன். அவங்க நல்லா கவுன்சிலிங்கும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் நிறையா விஷயத்த அப்படின்னு பேசிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பவர்ஸோட பற்றி சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன் நான். ஏன்னா அது என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இல்லை, சத்தியமாக எனக்கு இல்லை. ஒரு டிரைவிங்கில் இருக்க ஒரு பர்சன் வந்திருந்தாங்க, நல்லா ஃபேட்டாக. அவங்கக்கிட்ட நீங்கள் கண்ணாடி போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லேடி இருந்தாங்க என் பக்கத்தில். அவங்க வந்து எதுக்கு நீங்கள் கண்ணாடி பார்க்க வரீங்க அப்படி இது மாதிரி ஹீட்னால கண்ணாடி போடலாம். இது மாதிரி ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, செல்லு பார்க்குறது, நோண்டிகிட்டே இருக்கிற செல்லு. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறையா விதமான மக்களை பார்த்தேன். அப்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயும் வந்து ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து தோணுச்சு, என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி அப்புறம் சரி லென்ஸ் மட்டும் ப்ளூ ரேஸ் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவோட இவ்வளோ மருந்து சீட்டுகளோட சந்தோஷமாக நான் வந்து இன்றைக்கி வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் பெருந்துறை ஒரு ஈரோட பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சானிட்டோரியமில் ஐ செக்கப் பண்ணுங்கள். அமேசிங்கான பிளேஸ். மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி எனக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் born in தஞ்சாவூர் அண்ட் ஐ எம் லிவிங் இன் பெருந்துறை. ஸோ ஐ செக்கப் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பெட்டர் இங்கே பண்ணிக்கோங்க. அப்புறம் சானிட்டோரியம் இன்னொரு ஸ்பெஷலான பிளேஸ். ஏன்னா அங்கே வந்து நிறையா லங் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீட் யூ லேட்டர். ஹாவ் அ நைஸ் டே.